ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராகவா. நான் தான் அவன் பிரதர் கிருத்திக். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்வின்ஸ் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், உள்ளே போகலாம். இப்போ நம்ம கூரையோட ஸ்டூலில் போகிறோம். வாங்க உடச்சிட்டு உள்ள போயிடலாம். அதுதான் குதிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த 4 பேருக்கும் சரியான இந்த க்ரோபார் எடுத்து அவங்க மண்டையிலே போட்டுருவோமா? சமாதி கட்டிடுவோமா? நீ வேறையா? சரி வாங்க உள்ளே போகலாம். ஏற்கனவே இருக்கும். நீ வேற. இப்போ நம்ம எங்கே யாரும் பார்க்காம நம்ம பாட்டிக்கு எஸ் ஆயிடணும். கிராண்ட்பா பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ். அவன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தொட்டனால மறந்து போயிடுவான். பேசாமல் இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த மாஸ்க் எடுத்துடலாமா? சரி வா, அந்த இங்கே ஒரு டைனமைட் இருக்கும், அங்கே அதை போய் வெடிக்க வச்சிடலாம். டைனமைட்டா சொல்கிற? எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. சரி ஆமாம் கைஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம நோ டச் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். நோ வெப்பன் சேலஞ்சும் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இவன் டைனமைட் யூஸ் பண்ண சொல்கிறான். சரி, இந்த ஒரு டைனமைட் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நோ வெப்பன் சேலஞ்ச் கிடையாது, நோ டச் சேலஞ்ச். நம்ம சாகாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் வர வச்சிடலாம். ஃபஸ்ட்டு யார்? இவனா? இவன் பேர் என்னது? பாப். ஆமாம், பாப் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ இவன் வந்துட்டான். வேறு யார் வந்திருக்குது? எனக்கு தெரிஞ்ச இந்த பக்கும் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமான்னு நினைக்கிறேன், அவன் தான் வந்துட்டான். ஆமாம், வந்து பார்த்துட்டான் கைஸ். உன்னால் தானே நான் முன்னாடி போனேன். பார்த்துக்கலாம் விடு. கிளம்பியும் வந்துட்டா. சரி இப்போ போட்டுருவோமா? ஓகே இருங்க, ஒரு தடவை ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லைடா போட்டேன். சாரி கைஸ், ட்ராப் பண்ணாமல் போட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி வாங்க வெளியே போவோம். ஓகே, அந்த மட்டும் என்ன இருப்பான், அவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனடா காலை பிடிச்சி இழுத்துட்ருக்கே. ஆமாம் கைஸ், இந்த கிராணி கூட விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். இது அவுட் ஆனாலும் காலை பிடிச்சி இழுத்து டே அவுட் ஆகிடும். அவன் பிரச்சனை கிடையாது. இப்போ மாஸ்க் எடுக்கணும். இங்கே கோடு வேறு இருக்குது. இப்போ அவன் இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டு மாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். மாஸ்க் எங்கே இருக்கும்? இங்கே தானே இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம மாஸ்க் எடுத்தாச்சு. கோடு பார்த்துக்கலாம். 2331. அப்படியா? சரி ஞாபகம் வச்சுக்கோ. நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரி மறந்துடாத, நான் அங்கே போய் கேட்பேன். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. அந்த கபோர்டில் எனக்கு தெரிஞ்சு வீல் கிராங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல அப்போ இருக்கும் ஏதாவது. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் எதுக்குடா ஷெல்ஃபை வைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த இவன் தான் கைஸ், இவன் தான் இது எல்லாத்தையும் ஆட்டே போட்டிருப்பான். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. டேய் எல்லாத்தையும் என்னடா பண்ண கைஸ்? நம்மளை கண்டுபிடிச்சிருவான் அவன். நீ என்ன சொல்கிற? கண்டுபிடிச்சிருவான்டா. கோடு போட்டு போயிடலாமா? இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். இங்கே தான் இருக்கு ரிவால்வர். சரி கோடு சொல்லு. 3281 தெரியலையே. டேய் உங்ககிட்ட நல்ல வேலை நான் ஞாபகம் வச்சுக்கேன். 2331. உன்கிட்டலாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னல, உன்னை அந்த பீட்டில் கிட்ட தாண்டா கொடுக்கணும். சரி பரவாயில்ல விடுவா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம என்ன பண்ணணும் இப்போ? நம்ம எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பேசாமல் அந்த பட்டன் மாட்டிட்டு வந்துடலாம். எப்படி இன்னும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. சரி வா போகலாம். இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து கூச்சி மண்டையை வச்சுக்கலாமா? இந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது. ஏன்னா கைஸ், மாஸ்க்கு கீழே வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் அடுத்த டேக்கு மறுபடியும் இங்கே வந்து தான் மாஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆனால் இந்த ட்வின்ஸில் இந்த மாஸ்க் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. மட்டும் தானே இது? ஆமாம் கைஸ், இப்போ மேலே தானே போனான் அவன். கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கணும். இப்போ உள்ள போய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா எல்லாத்தையும் அந்த பையன் எடுத்து வச்சுக்கிறோம். உள்ள ஹேமர் இருக்க சான்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? வேறு எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஹேமர் இருக்கும். ஹேமர் கூட இல்லை கைஸ். நம்ம வந்ததுலேருந்து இந்த வீட்டில் அந்த பட்டனை தவிர வேறு எதுவுமே எடுக்கலை. வீட்டில் எல்லாத்தையுமே அவனுங்களே ஆட்டை போட்டாங்களா? சரி இங்கே போ. இவன் எதுக்கு எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்கான்? நம்ம மேலே டவுட் வந்துச்சோ? அதெல்லாம் இருக்காது. ரிவால்வர் பார்ட் மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது கைஸ். அதை வச்சு ஆனால் நம்ம இப்போ எடுக்க போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ்
நம்ம டைனமைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரி இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேசாமல் கரண்ட்டை கட் பண்ணிட்டு அந்த ரூமை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிடலாமா? ஓகே கைஸ், இப்போ போனால் அங்கே அயன் காலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இருக்குடா கைஸ், ஒன்றாவது இருக்கே. அயன் காலேஜ் கிடச்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமா அயன் காலேஜ் அங்கே போய் அந்த பட்டன் இருக்கிற இடத்த மாட்டிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் கைஸ். சரி வாங்க போகலாம். இப்போ நேராக அங்கே தான் போகணும். இப்போ யாராவது எந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிருப்பானுங்க. ஓகே, நேராக மேலே போகலாம். மேலே தான் இருப்பான் பாரு அந்த மொட்டையன். அப்படின்ற இருந்தானோ இந்த ஒரு காம்பர். நான் எங்கே போனாலும் அங்கேயே தான் வருவேடா, வழி விட்றான். இப்போ நான் எதுக்கு மேலே வரேன்? சாரி, போ ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே எதுவும் இருக்காது கன்ஃபார்மே. டைனமைட்டை தவிர எதுவும் இருக்காது. நான் எதுவும் பார்த்துக்கலாம். எதுவும் இல்லை, டைம் வேஸ்ட். இந்த வீடே காலியாக இருக்குது கைஸ். இப்போ என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் ஞாபகம் இருக்கே? தெரியலையே எனக்கும். எதுவும் நான் யோசித்த மாதிரியே ஞாபகம் இல்லை. சரி கைஸ், நமக்கு எந்த ஐடியா ஃபஸ்ட்டு எந்த கீ கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிடுவோம். சுற்றுறதுக்குள்ளேயே கைஸ் உள்ள வந்தாச்சு. இப்போ இதை இந்த அயன் காலேஜ் இங்கே தான் வைக்கணும். மாஸ்க்கு கழட்டுறீங்களா சார்? வச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த பட்டனை அங்கே ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் லைக் பண்ணுறேன். நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பேசாமல் சீவர் எஸ்கேப் பண்ணிடலாமா? ஓகே பண்ணிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த பட்டனை கைஸ் இவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க போல. சரி, இவங்களாம் பார்த்தா நம்ம என்ன இவனுங்களை பார்த்து பயப்படுறாளா? ஸ்லெடரா மாஸ்க் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? அதானே. சரி, இவனுங்க எங்கே போகிறானுங்க? இதை போய் அந்த பக்கம் அதை தட்டி விட்டு வந்துடலாம் பேசாமல். அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆமாம், நம்ம அதை எடுக்கும்போது குறுக்கால வந்து வச்சிருவானுங்க. ஐஸ் இவன் இப்போ தான் வரான். யாரும் வரல. இங்கேயா? இதானா? இது வேணுமா? தெரியலையே. சரி, எதுக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே. ஒருவேளை அதுக்குள்ளே சுவிட்ச் போர்டு கீ இருந்தாலும் இருக்குமா? டக்குன்னு எத்தணும் கைஸ். யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும். அவ்வளோதான், எத்தாச்சு. எப்பட்றா? டேய், என்னோடய ஃபாஸ்ட்டுக்கு நீ ஒரு அவார்டே கொடுக்கலாம். காசு தெரியா? ஓகே கைஸ், இப்போ இது ஒன்று இருக்குல்ல, இதை மாட்டிடலாம். இல்லைன்னா கையிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மாட்டியாச்சு கைஸ். சரி, அப்புறம் என்ன பண்ண போகிறோம் கைஸ்? இப்போ என்ன பண்ணுறது? நல்ல வேலை இந்த ட்ராப்பில் யார் மாட்ட போகிறான்னு தெரில. சரி, இன்னொரு டோர் ஹேண்டிலையும் கண்டுபிடிக்கலாம். இது இருக்குது, இதையாவது ஞாபகம் வச்சுக்கோ. சரி. ரைட்டில் மேலே 2, சென்டரில் கீழே 1. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்டா. மறந்துட்டேன்னு சொன்னேன்னு வையேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை கைஸ். போய் கோடை போடுறா. அப்படியா? சீக்கிரமாக போ. சரி, அங்கேயே போயிடலாம் கைஸ். இப்போதைக்கு அதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டோரை எதுக்கும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் மேலே 1, சைடில் நீ வேற இந்த சைடில் இதான் கோடு கரெக்டா? இல்லை ஓப்பன் ஆகலை. இந்த சைடா? தெரியலையே. டேய், உங்ககிட்ட ஞாபகம் வச்சு சொன்னேன் பாரு. டேய், மறந்துச்சுடா. நான் என்னடா பண்ணுறது? இந்த பக்கம் 2, சென்டரில் 1. இல்லை, அப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் 2ன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். எனக்கு சவுண்டு கேட்குது. நான் கேமிங் பண்ணுறேன், நான் மறக்கிறேன். நீ சும்மா தானே இருக்க, நீ எதுக்கு மறந்துடுற? அதெல்லாம் தெரில. சரி, அடுத்து என்ன பண்ணோம்? ஹேண்ட் வீல் கிடச்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு அந்த காயின் எடுத்துடலாம். அப்பா, ஒரு பொருள் கிடச்சிச்சா? இன்னும் 2 பொருள் எடுக்கணும். சரி பாப்பா, நம்ம அங்கே போய் காயின் எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு இங்கே எதுனா இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இவங்களாம் செல்ஃப் வைக்கிறது. யாரா நீ குறுக்கால வர? டேய், இவன் இச்சா நம்ம என்னடா தொப்பை பாருங்க கைஸ். இவன் இச்சா நம்ம சட்னி தான். இவன் இச்சா கூட இல்லை, இவன் கால் தெரியும் நம்ம மேலே விழுந்தான்னு வைங்களேன், அடுத்த போஸ்டரில் தான் இருக்கணும். என்ன நடக்குதுங்க? யாரா நீங்கள் ஒருத்தனை இச்சுன்னு போகிறீங்க? டேய், ஆமாம், கிராணி கிட்ட சொல்லுவேன். இவன் போகிறான். இதை தட்டி விட்டான். இப்போ இவங்க இங்கே தானே வருவாங்க. என்னடது கைஸ்? யார் மாட்ட போகிறான்னு நினச்ச ட்ராப்பில் நம்மளே மாட்டிக்கணும். இந்த கிராணியை பழி வாங்க போகிறோம் கைஸ். ஆனால் பழி வாங்கவும் முடியாது. எதுக்கு பழி வாங்கிட்டு நம்ம வேலையை பார்க்கணும்.
இங்கே இங்கே தான் மாட்டணும்னு நினைக்கிறேன். இங்கே மாட்டிடலாம் கைஸ். ஓகே, போய் காயின் எடுக்கலாம். இங்கே கீ இருக்குது, இருந்தாலும் நம்ம சீவர் எஸ்கேப்பே பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா அதுக்கு வேறு நம்ம பொருளை தேடி ரொம்ப டைம் ஆகிடும். ஆனால் சீவர் எஸ்கேப்புக்கு ஒன்றும் தேவையில்லை கைஸ். அடுத்து நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வேணால் வேறு ஏதாவது எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இப்போ ஈஸி மோட் வச்சுருக்கோம். அடுத்து நார்மல் ஹார்ட் அப்படி போகிறோம் கைஸ். அப்படின்ற ம் கைஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன். இந்த டைனமைட் போடுறதுல நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. நானும் நிறைய தடவை வச்சுருக்கேன். அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக நின்றுட்டு அதோட அந்த கேஜுக்கு நேராக அதை நீங்கள் போட்டுட்டு இங்கே நின்னாலும் ஒன்றும் இல்லை, அது வெடிச்சிரும். இப்போ போய் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க கைஸ். கீழே போனோமா? இந்த இடத்துல ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா இங்கே மாஸ்க் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். அந்த பீட்டலும் உயிரோட வந்துடும், மாஸ்க் எடுக்கவே முடியாது. ஓகே, இப்போ கீழே போகிறோம். நம்ம இப்போ உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். பீடல் செத்துருக்கும். அங்கே பாருங்க, பீடல் செத்துருச்சு கைஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. நானே நிறைய தடவை பீட்டில் போடுறேன் தள்ளுறேன்னு சொல்லிட்டு நானே அவுட் ஆகிருக்கேன். அதனால இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ இது மேலே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். நீங்கள் இது மேலே போகிற வரைக்கும் லைக் பண்ண முடிஞ்சால் லைக் பண்ணிடுங்க. இங்கே மாஸ்க் போடுக்கணும் கைஸ், ஏன்னா இங்கே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக மேலேருந்து பார்த்து தள்ளி விட்டானா கீழே? கீழெல்லாம் தள்ளி விட மாட்டாங்க, அங்கேருந்து ஒரே போடு. ஸ்ட்ரைட்டாக கீழே தான் விடுவோம். நீங்கள் குதிக்கும் போதும் இந்த மாஸ்க் போட்டு குதிச்சா ரொம்ப கஷ்டம். ஆமாடா, எங்கேயா கீழே விழுந்தா நாரது. வந்துட்டோம். வந்தாச்சு கைஸ். என்ன எவனையும் காணும்? ஏதாவது பிளான் பண்ணுறாங்களோ? எனக்கு என்னமோ நமக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான். வந்துட்டானுங்கடா 2 பேரும். இன்னும் 2 பேரும் ஒரே இடத்துலேருந்து வரானுங்க. இதுங்க ரெண்டும் ஒன்றாவே தான் சுற்றிட்டு இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு என்ன அவன் வரான்? அந்த பக்கம் போகாதீங்க, நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். நல்லா வேலை. இப்போ எதுக்கு இங்கே போகிறேன்? அந்த கீழே தானே நம்ம இப்போ போயிட்டு காயின் எடுக்கணும். காயின் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, அதாச்சு கைஸ். இவங்களை கூப்பிட்றா, எவனாலும் லேசரில் சாவட்டும். கூப்பிட்டுலாம். ஃபஸ்ட்டு க்ரோபாரை கீழே போனேன். டிஸ்க்கு தேவைப்படும். டிஸ்க்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். காயின் எடு. இரு காயின் கூட அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த டிஸ்க்கு தான் நமக்கு தேவைப்படும். அவ்வளோதான். செத்துருச்சு. 2 பேர் அவுட்டு. ஆமாம், 2 பேர் அவுட்டு. என்னடா இவங்க வேற வழியில் நிற்கிறீங்கடி. ஏன்டா அந்த பக்கம் தள்ளி போய் விழுங்கடா. யாரா அது? இங்கே இங்கே யாரோ மாட்டி காலியே இருக்காங்க கைஸ், யாருன்னு தெரில. பக்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் நினைக்கிறேன் கைஸ், ஏன்னா அவன் தான் காணோம். ஒரு வேளை மேலே இருக்கானோ? மேலேயே வந்து போய்ட்டுருக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 பேருமே இருக்க மாட்டாங்க. பம்பு மாட்டிடலான்னு நினைக்கிறேன். மொட்டையண்டா சைக்கோடா வந்துருவான்டா. இங்கே ஏதாவது கிடச்சா நல்லது தான் நமக்கு. யாரோ பார்த்துட்டாங்களா? இல்லை, யாரும் பார்க்கல. புஷ். ஓகே, இது இந்த சவுண்டு நல்லா இருக்கு. இந்த சவுண்டு. இங்கே குரோபாரும் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. தூக்கி போட்டு வந்துட்டல. பேசாமல் இந்த டிஸ்கை மாட்டிட்டு வந்து குரோபார் ஒன்று எடுத்துக்கலாம். குரோபாரையும் காயின் ஏற்றலாம். என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் எந்த வேலையும் முழுசாக முடிக்க மாட்டேன். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வேலைக்கு போயிடுவேன். அரோகரை. எனக்கு தெரிஞ்சு அது கிடச்சிருச்சுன்னா அதுக்குள்ளே ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னா சுவிட்ச் போர்டு கீ இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எது? அந்த கன்று பக்கத்தில். ஓ, அந்த கன்னை டெஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸாக போடணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கமெண்ட் பண்ண சொல்கிறியே, எதை பண்ணுவாங்க? அப்படியே 2 பண்ணிடுங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அந்த கன்னை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாரையும் அந்த கன்னை வச்சு சோழியை முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே போடுறேன் கைஸ். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதே, போர் அடிக்குது. சரி அப்படியே போவோம். நம்ம வந்து இதை தட்டி விட்டு போகலாம். ஏன்னா யாராவது வந்திருந்தாங்க கூட இங்கே வந்துடுவாங்க. மேலேயே வச்சிடலாம், இல்லை கீழே தட்டி விட்டுறலாமா? மேலே உடைச்சாலும் கீழே தான் வரும். அப்படியா? என்ன பண்ண போகிறேன்? இல்லைன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன? பேசாமல் அந்த மொட்டையாக இருக்கான், அவன்கிட்ட உன்னை தள்ளி விட்டா நீ அவன் கூட ஃபைட் பண்ணுறேன். நான் அதுக்குள்ளே அதை உடச்சி எடுத்துறேன்.
நீ வேணா கூச்சுறேன், நான் வேணா எடுத்துடுறேன். ஒன்று வேணாம், இங்கே கேமர் நான் தான், ஸோ நான் தான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் எடுத்துடலாம், அதுக்குள்ளே அந்த மட்டையும் போயிடுவான். என்னது அது? இப்போ அவன் எங்கடா போனாவன்? தங்கசாவிடா, எத்தனை போயிடலாமா? இது கோல்டு பெயிண்ட். பார்த்துடா ஓடுறா. யாரா பார்த்தாடே? அவ்வளோதான், சவுண்டும் நிற்க போகுது கைஸ், நின்றுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. எனக்கு ஒரு ஐடியா. அந்த டோர் ஹேண்டில் அதை எடுத்துடலாமா அப்படின்ற? யார் அது? யாரா? பயந்தே போயிட்டேன் கைஸ். இப்போ எடுத்துடலான்றியா? வேணாம், அப்புறம் எடுத்துக்கலாம். நான் சொன்னது எதுவுமே நீ பண்ண மாட்டியாடா? நீ சொல்கிறதே எதுக்குடா நான் பண்ண போகிறேன். சரி விடு. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து இந்த சுவிட்ச் போர்டுக்கு மாட்டிட்டு டைமண்ட் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். தங்கத்தை போட்டா டைமண்ட் கிடைக்குதா? செம்ம. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் விளையாடும் போது இவனை மட்டும் கூப்பிட்றாதீங்க. நீங்கள் அப்புறம் எஸ்கேப் பண்ண முடியாது. டைமண்ட் இவனே எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுருவான். அதுவும் இவன் விற்று என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க கைஸ்? விற்று பிரியாணி வாங்கி சாப்பிடுவான். அதெல்லாம் கிடையாது கைஸ். இவன் சரியான பிரியாணி பைத்தியம். சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த டைமண்ட் நானே வச்சுக்கிறேன். நான் போய் எடுத்துக்கிட்டா ப்ளீஸ்? வேணாம், டைமண்ட் என் கையில் இருக்கட்டும். கீழே ஒரு காயின் வேறு இருக்கும், அதை வேறு எடுக்கணும். அங்கே ஏதோ ஒரு அக்காவோட பெயிண்டிங் இருக்குமே, அதையாவது கொடு. அக்காவோட பெயிண்டிங்கா? ஆன்ட்டி அக்காவா? யார் அது? அது மோனாலிசாடா. அவங்க என்ன ஆன்ட்டி தானே? ஆன்ட்டி அக்காவா? ஒன்றும் சொல்கிறீங்களா? இந்த டைமண்டை பேசாமல் இங்கே போட்டுடலாம் கைஸ். சரி போட்டுரு. எவனா இப்போ நீ இப்போ என் கூடயே வா. டைமண்ட் தனியாக அங்கேயே விட்டுட்டு நான் வரேன். இல்லடா, நான் இங்கே நிற்கிறேன்டா. பாபு கைஸ், நான் பேசாமல் கிராணி கூட டீம் அப் ஆகிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கே செத்து போயிருக்கான்னு தெரியலையே. அப்புறமா போய் பார்க்கலாம். கிராணி தான் நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளையும் சிறப்பு போட்டு தள்ளிடும். அதனால அது கூட டைமண்ட் எடுத்துட்டு சீவரை போட்டு தள்ளிடலாம். சீவரில் இருக்க அந்த டோரை உடச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படியா? சரி பண்ணு. காயினும் இங்கே தான் இருக்குது. குரோபார் நமக்கு இதுக்கப்புறம் தேவைப்படாது. குரோபார் இங்கே போட்டுட்டு. தேவைப்படாதா? கன்ஃபார்ம் தேவையில்லை. சரி போலாம் வா. சரி, நான் சீக்கிரமாக போய் அந்த டைமண்ட் எடுக்கிறேன். யாரா நீ? டேய் நீ வேறடா. அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஏகப்பட்ட தடைகள். பேசாமல் இவனை இங்கேயே விட்டு போயிடலாம், இல்லைன்னா இந்த டைமண்ட்லேயே இவன் குறியாக இருக்கான். இல்லைடா, அப்புறம் சரி வா போயிட்டு சீக்கிரமாக அந்த டைனமைட்டை வச்சு வெடிக்க வச்சிடலாம். இந்த டைமண்டை நீ ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போகணுன்னு வையேன். அதுக்கே நீ இந்த டைமண்டை வந்து விற்கக்கூடாது. விற்காம தான் வெளியே போக முடியும். வெளியே போய் வித்துடலாம். வெளியே போய் நீ போலீஸ்கிட்ட கொடுக்கலன்னா உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்க. பார்த்துக்கலாம், அங்கே போய் விற்று சாப்பிடலாம். ஆனால் இந்த கான்செப்டில் நம்ம வந்து ஒரு தீஃப் தானே? ஆமாம், எனக்கு இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து தீஃபு. இது இந்த மிஷனில் வந்து இந்த 3 இதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நம்மளை வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க தானே? அப்போ நம்மளும் தீஃபு, அந்த இவங்களும் ட்வின்ஸும் தீஃபு. அப்போ 2 பேரும் ஜோதியில் ஐக்கியமாக இல்லைம்மா? போயிட்டு திருட்டிட்டு. சரி நீ போயிட்டு அவனுக்கு 2 பேர் கூட. அப்புறம் முஸ்டியாடா டைமண்ட் வேலையை சீக்கிரமாக போடு. அவனை விட்டுருவோன்னதும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாராமா கைஸ். இப்போ இதையும் வெடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அந்த 3ஆவதாக அந்த பெயிண்டிங் மட்டும் எடுக்கணும். அது எங்கே? ஆன்டி பெயிண்டிங் தானே? நீ வேற ஏன்டா காட்டு தானடா. இப்போ நம்ம வந்து இதை மட்டும் வச்சிட்டோம்னா அங்கே ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. ஸ்க்ரூ டிரைவர் அங்கே தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். வேறு எங்கே இருக்கும்? நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவரை போய் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்க்ரூ டிரைவரை பாப் நினைக்கிறேன். இருக்கலாமா? சான்ஸ் அதிகம். ஆனால் க்ரீன் கலர் கீ இங்கே தான் இருக்குது. நம்ம சீவர் எஸ்கேப்புக்கு கீ கிடச்சிருச்சு. அது போட்டோன்னா போகும்போது எடுத்துகிட்டு போனோம். அதை வேணாம் எதை போட்டு எடுத்துன்னு போகலாம்? இந்த ஒர்க்கு இந்த கண்ணா தான் டெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். திறந்து காமிடா. அதுக்கு இப்போ டைம் இல்லை. சரிப்பா, அது தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன் கைஸ், எல்லா கண்ணையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ட்ராப்பு எங்கே இருக்கு? இதோங்க தான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து இப்போ எங்களை எங்கே கூப்பிட்டு? ஓகே ஓகே, அந்த கதவு திறந்து தானே இருக்குது இல்லையா? அதுக்கு இல்லைடா, பிளாங்க் எடுக்க வந்தேன்டா. ஓ, பிளாங்க் இல்லாமல் நீ எப்படி அங்கே போவேன்? பிளாங்க் எடுத்துகிட்டு நேராக அங்கே போயிடலாம். இதுக்கு தான் ஃபஸ்ட்டே அங்கே ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இங்கே எதுவும் ட்ராப் இல்லை. ஓகே,
இப்போ நம்ம அங்கே போய் அதை எடுக்கலாமா இல்லைன்னா வந்து இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாமா? இந்த கிராணியே இப்படி தான்டா, இவங்களை கொல்ற மாதிரி நம்ம கூட டீம் போட்டு கடைசியில் நம்மளே கொண்டுரும். ஆமாம் கைஸ், போன தடவை நான் விளையாடும் போது கிராணி அவங்கள போட்டு தட்டி இருந்ததுன்னு சந்தோஷப்பட்டா கடைசியில் நேராக வந்து என்னையே போட்டுச்சு. இந்த அவன் பார்த்துட்டான் கைஸ். என்ன அப்படி பார்க்குறான்? அவன் கழுத்தை திருப்பிட்டு கழுத்து வலியாடா? கழுத்து சுருக்கி பிடிச்சிருக்குண்டா. ஒரு டாக்டர் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எந்த டாக்டர்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சஜஸ்ட் பண்ணுற டாக்டர் அவள் தான். எனக்கு ஒருத்தன் தெரியும் டாக்டர். யாரு? பக்கு தான், வேற யாரு? அவன் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை ஓப்பன் பண்ணிடுறாங்க கைஸ். இந்த இருக்காங்க அந்த ஆன்ட்டி. இதான் மோனாலிசா ஆன்ட்டி. இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை இங்கே போட்டுடலாம். அப்புறமா இந்த பெயிண்டிங்கு இப்போ நான் எதுக்கு பெயிண்டிங்கு போட்டேன்? அதை கையிலே எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. இங்கேருந்து இறங்குறதுக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது கைஸ். திருப்பி நீங்கள் அப்படிலாம் போகலாம். இந்த இடத்துலேருந்து இப்படி குதிச்சுட்டு திருப்பி இப்படி இறங்கிடலாம். இது யாருக்குமே தெரியாதுல்ல, சும்மா சொல்ல வேண்டியதுதான். இப்போ நம்ம யாரும் இங்கே இல்லை. அவன் எப்படா பெயிண்டிங் கடா? இதோ தான் இருக்குது. நைஸாக எடுக்கணும். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? கோல்டு காயின் பல பலன்னு மினுக்குது, டைமண்டும் மினுக்குது, ஏன் இது மினுக்குது? இது கோல்டும் இல்லை டைமண்டும் இல்லை. அதை நம்ம டெவலப்பர் கிட்ட தான் கேட்கணும். இந்த கேமோட டெவலப்பர் கிட்ட தான் நீ அதை போய் கேட்கணும். என்கிட்ட கேட்டேன், நானாக இந்த கேமை உருவாக்கினேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஆமாம் கைஸ், உங்களுக்கு இது ஏன் பல பலன்னு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா கீ. அது கீ பேர் என்னது? சிவர் கீயா க்ரீன் கீயா? ஏதோ ஒரு கீ எடுத்துட்டு வா. இப்போ அந்த கீ மட்டும் எடுத்தாச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். சரி, நான் போய் அந்த டைமண்ட் மட்டும் எடுத்தாச்சுன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருப்பேன். ஆமாம் கைஸ், இவன் இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போக போகிறான். நம்ம வந்து இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு இவன் வந்து எப்போ நல்ல விஷயம் நடக்கும்போது இவன் வந்துடுவான். விளங்கவே விளங்காது, டக்குன்னு எத்தணும். ஓகே, இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இப்போ எதுக்கு நான் மேலே வந்தேன்? சரி, போயிடலாம். ஏன் தெரியுமா நமக்கு இவ்வளோ டைம் ஆகுது? ஏன்? எத்தாது இவன் மூஞ்சா பார்த்தோம்ல, அதனால தான். அதனால இருக்குமோ? ஆமாம் கைஸ், அதனால கூட இருக்கலாம். பக்கு என்ன பாய் சொல்லலான்னு வெயிட் பண்ணேன், அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேன். சரி, நீ அவுட் ஆனா படுத்து கிடக்குறான். இங்கே தான் இருக்கியா? ஓகே, பாய்டா. ஒரு குதி குதிச்சிடுறான் மேலே. வேணாம், நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். என்னத்தில் எடுக்க போகிறேன்? ஃபஸ்ட்டு சாவியை போட்டு ஓப்பன் பண்ணுறா. ஓகே, ஃபஸ்ட்டு யாரும் வரல. லைட்டாக பக்கு பக்குன்னு இருக்கு. கிளம்புற வரைக்கும் இவ்வளோ நேரம் எனக்கு அவ்வளோ பயம் இல்லை. ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா இது நோ டெத் சேலஞ்ச். சரி, ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 3 எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அதை கீழே போடுறா சாவியை. இது எதையாவது எடுத்தால் அதுவே கீழே வந்துடும். அப்பா நல்ல வேலை, இந்த வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். இந்த வீட்டிலேருந்து கிளம்பும்போது எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகணும். யாராவது இருக்கானுங்க? யாரும் இருக்கிற மாதிரி தெரில. சரி, ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயிடலாம். எப்படியும் நம்ம வெளியே போனதுக்கப்புறமா வெளியே தான் வந்து நிற்க போகிறானுங்க அப்படின்ற. இருந்தாலும் பாய் சொல்லாமல் போனால் ஒரு மாதிரி இருக்குமே. டைமண்டையும் போட்டாச்சு. இப்போ நான் போய் பாய் சொல்லிட்டு வரேன். யாராவது இருந்தாங்கண்ணா? இவன் வந்துட்டான்டா. பாப், அப்படியே எல்லாருக்கிட்டையும் நான் பாய் சொன்னேன்னு சொல்லிடு. அப்புறம் முடிஞ்சளவுக்கு டயட்லேருந்து இந்த தொப்பையை குறை. பார்க்க அசிங்கமாகுதுடா. நல்லா எஸ்கேப் பண்ணு. எக்ஸசைஸ் பண்ணு. அப்புறம் பெரிய டிஷர்ட்டாக போடு. கேவலமாக இருக்குது. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்லிருக்கேன்? நான் எஸ்கேப் ஆகிறத விட்டுட்டு நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்? சரி, பாய் காய். அப்புறம் பாய். சரி, நான் ஏன் இவனுக்குலாம் பாய் சொன்னோம்? சரி, அடுத்த வாட்டியாவது எங்களை முடிக்க ட்ரை பண்ணு. ஓகே கைஸ், நோ டெத் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆமாம், நம்ம கிச்சனுக்குள்ளேயே போகல கைஸ். கிச்சனுக்குள்ளேயே போகாமல் முதல்ல எஸ்கேப் முடிச்சது நான், எனக்கு தோணுது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.